அருமறை முதல்வனை ஆழிமாயனை கருமுகில் வண்ணனை கமலக்கண்ணனை திருமகள் தலைவனை தேவதேவனை இருபதமுளரிகள் இறஞ்சி ஏத்துவாம். எல்லாம் வல்ல திருவரங்கத்தான் கிருபையினால் நாம் இந்த வில்லி பாரதம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். துர்வாச மகரிஷி வந்தார். இவரை பற்றி வில்லிபுத்தூரார் சொல்லார், மற்ற மகரிஷியெல்லாம் ஒருத்தரை சபித்தால் தவம் குறையுமாம், இவர் மற்றவனை சபித்தால் தவம் வளருமாம். சாபத்தாலும் சாபமொழி தன்னால் வளரும் தவத்தாலும் கோபத்தாலும் பேர் படைத்த கொடிய முனி துர்வாசன் தீபத்தால் மெய் வகுத்தனையான் திகழ்பன் முனிவர் புடை சூழ ஆபத்தால் வந்து அடைந்தவன் போல் அடைந்தான் அந்த அடவியின் வாயில். ஆபத்து வந்ததுன்னர். ஏன் சொன்னார்? தர்மபுத்திரனை தேடி வந்ததினால் ஆபத்து என்றால் நீராட போய்விட்டார். அப்பொழுது சகதேவன் சொல்லுகிறான், எந்த ஆபத்து வந்தால் நமக்கென்ன, வண்டுகள் ரீமங்காரம் பாடுகின்ற துளசி மாலை அணிந்த கிருஷ்ணனை கூப்பிடுங்கள், வந்து விடுவான். யாதே ஆக எந்த விபத்து ஏகும் பொழுதைக்கெல்லாம் இசை எளிகள் தேதே என பசுந்துளவ மாறன் தன்னை நினையும் இக்கவலை போமின். அதைத்தான் சொல்லுகிறார் தியாகராஜ சுவாமி. ஆனை கூப்பிட்டோன்ன போனையே, லவகுச்சால ரட்சிச்சையே, என்ன ரட்சிக்க ஏன் இவ்வளவு தாமசம்னு கேட்டார். கஜராஜ ரட்சகா கஜராஜ ரட்சகால் தன்னையுள்ளன்னி கர்ணி பிஞ்சலேத தியாகராஜ நூத நன்னு ப்ரோ பன்னிக்கு இந்த தாமசமா, என் மேலே ஏன் உனக்கு கோபமா, ஏன் இவ்வளவு தாமதம் கேட்கிறார். புரந்தரதாசனும் சொல்லுகிறார், உடனே வந்து என்னை ரட்சிக்க வேண்டாமா? யாதே ஆக எந்த விபத்து, கரிராஜ வரதனே கந்தர்ப்ப பித்தனே புரந்தர விட்டலனே சகுண சார்வபௌமா தயமாடோ 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 ரெங்கா. சொற்பொழிவு கேட்கிற எல்லோரும் தெரிந்து கொள்ளுங்கள், எந்த ஆபத்து வந்தால் நமக்கு என்ன, கிருஷ்ணனை கூப்பிடுங்கள். ஏ கிருஷ்ணா, நந்த நந்தனா, யசோதை மைந்தா கூப்பிடு. என் அப்பனே பிரபோ, திரௌபதி அழைத்தாளே அதை போல் அழையுங்கள். நம் பக்கத்திலே வந்து விடுவான் பகவன். ஒவ்வொருவர் பக்கத்திலே முருகன் தோன்றுவான், அவன் பாதத்தையே பற்றி கொண்டால் உங்கள் பக்கத்திலே முருகன் தோன்றுவான். சொல்லுங்கோ வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகா. ஒவ்வொருவர் பக்கத்திலே வருவான் இறைவன். இறைவன் எங்கோ இருக்கிறான் என்று எண்ணாதீர்கள், நம் கூடவே இருக்கிறான். இமைப்பொழுதில் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க சதா என்ன ஹிருதயதல்லி. திரௌபதி கூப்பிட்டாள், ஹிருதய கமலவாசா. தர்மபுத்திரன் கூப்பிட்டான், கிருஷ்ணர் வந்து விட்டார். திரௌபதி பசிக்கிறது எலபோடுனர். திருக்கண் கருணை பொழிய வரும் திருமால் ஐவரை தேற்றி முதல் அருக்கன் உதவும் பாண்டத்தில் என்ன உளதோன்னு கேட்டார். திரௌபதி அசந்து போனாள். இப்போத்தானே பாத்திரத்தை கவிழ்த்து வைத்தோம் என்று. உள்ளே போய் பாத்திரத்தை எடுத்து பார்க்கிறாள், கீரை ஒட்டி கொண்டிருக்கிறது. முறுக்கின் இதழை கருக்கு வைக்கும் மூரல் செவ்வாய் திரௌபதியும் இருக்குமோர் அன்னம் முறையோடு கொடுத்தாள். அங்கதான் கவனிக்க வேண்டும், முறை என்பதற்கு பக்தி. பகவான் கீதையிலே சொல்லுகிறான், பத்திரம் புஷ்பம் பலம் தோயம், ஒரு பூவை போடு, ஒரு இலையை போடு, ஒரு பழத்தை நைவேத்தியம் பண்ணு. இந்த நல்ல ஜலம்னு வாங்குறேளே இப்பொழுது 20 ரூபாய்க்கு, அதை அங்கேயே வாங்கி நைவேத்தியம் பண்ணு, பிறகு குடி. எல்லாம் பகவானுக்கு ஆழ்வார் சொன்னார். உண்ணும் சோறும் பருகு நீரும் தின்னும் வெத்தலையும் கண்ணனுக்கே, எல்லாம் அவனுக்கே கொடு. கிருஷ்ண பரமாத்மா அந்த கீரையை எடுத்து வயிற்றிலே வைத்தார். எங்கே வைத்தார்னா, அந்த அன்னம் சதுர்மறையும் அன்னமாகி அன்னபட்சியாக மாறி பிரம்மாவுக்கு வேதம் சொன்னவர் அந்த வயிற்றிலே எதை வைக்கிறார்? முந்த இதழ் முளரின் இதழ் இடையினிடை வைத்தான். தாமரை மலர் போர் இருக்கின்ற அந்த வயிற்றிலே வைத்தான். வந்து சுனையில் வந்தனை செய்வோர் வாரிதி முன் தந்த அமுது உண்டவர் போல் தாபம் தணிந்தார். சமுத்திரத்திலிருந்து அமிர்தம் கிடைத்து எல்லோரும் உண்டார்களே, அதுபோல் இருந்ததாம் குளித்து கொண்டிருப்பவர்கள். எல்லோரும் நிரம்பி விட்டது வயிறு என்றார்கள் துர்வாசரிடம். ஞானக்கண்ணிலே பார்த்தார்.
இங்கு வந்தார் தர்மபுத்திரனிடம். ஹே தர்மபுத்திரா, எங்களுக்கு வயிறு நிரம்பி விட்டது, உதரம் குளிர்ந்தது, அதரம் குளிர்ந்தது, எல்லா இடத்திலும் நான் சாப்பிட போயிருக்கிறேன், உணவு கிடைத்திருக்கிறது, இங்கு வந்து உணவு உண்டேன், என்ன கிடைத்தது எனக்கு? எவ்வுலகும் காணா முகுந்தன் கடல் இணைகளை கண்டோம். அந்த முகுந்தனுடைய அந்த கண்ணபெருமானுடைய திருவடியை தரிசித்தோம். நம்மாழ்வார் சொன்னார், உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயரறு சுடரடி தொழுதழன் மனனே. துன்பத்தை வேறறுக்கக்கூடியது, துன்பத்தை போக்கக்கூடியது பகவான் திருவடி. அவன் திருவடியை பற்ற வேண்டும். அதைத்தான் பேசுகிறார்கள். நாங்கள் எல்லா இடத்திலும் உணவு உட்கொள்ள சென்றோம், உணவு கிடைத்தது, ஆனால் இங்கு பகவானுடைய திருவடியும் கிடைத்தது. ஏ தர்மபுத்திரா, நான் நேற்று வரை அந்த துரியோதனன் அரண்மனையில் உண்டேன். நென்னல் புயங்ககேதனன் தன் இல்லம் தன்னில் தீங்கனியுடன் பாலுடன் இனிது உண்டேன். பார்த்தேளா, சாஸ்திரம் அதான் சொல்கிறது, சயின்ஸும் அதான் சொல்கிறது. நாம் எங்கே சாப்பிட்றோமோ அவா குணம் நமக்கு வந்துடும். அதனால்தான் பார்க்குற இடத்துலாம் சாப்பிடப்படாது உப்பு பதார்த்தத்தை. இப்போ சத்தமும் அப்பொழுதே சொன்னேன், ஃபுட் பாய்சன் என்று சொல்லுவார்கள் என்று. பார்க்குற இடத்துலலாம் சாப்பிடப்படாது, நமக்கு அவள் குணம் வந்துடும். நம்மாத்து பையன் நல்ல பையனாக இருக்கான், ஏன் கல்யாணம் ஆனவுடனே ஒரு மாதிரியாக பேசுகிறான், மாமியார் அதில் சாப்பிட்ட கோளாறு. நாம் எங்கே சாப்பிட்றோமோ அவள் குணம் வந்துடும், புரிந்து கொள்ளுங்கள். அதனால்தான் நாம் வீட்டிலேயே உணவு தயார் செய்தாலும் பகவானுக்கு நைவேத்தியம் செய்துவிட்டு கொஞ்சம் அன்னம் எடுத்து போய் காக்காக்கி போடுகிறோம், பித்திருக்களையும் நினைக்கிறோம். நாமும் இலையிலே அன்னம் போட்டவுடன் பரிசேஷனம் செய்கிறோம். பகவானுக்கு கொடுத்து விட்டால் அது பிரசாதமாகிவிடும், சுத்தமாகிவிடும். அதைத்தான் ஆழ்வார் சொல்கிறார், பகவானுக்கு கொடுக்காமல் எவன் சாப்பிடுகிறானோ அவன் சோத்தை பிடுங்கி நாய்க்கு போடுன்னர். மிண்டர் பாய்ந்து உண்ணும் சோற்றை விலக்கி நாய்க்கு இடுமின்னீரேன்னர். அப்பொழுது துர்வாசர் சொல்கிறார், இந்த மாதிரி துரியோதனன் கேட்டான், உன்னை தேடி வந்தேன். புரிந்து கொண்டு விட்டார் தர்மபுத்திரர். உனக்கென்ன வரம் வேண்டும்னு கேட்டார் தர்மபுத்திரர். எல்லாரும் தெரிந்து கொள்ளுங்கள், நாம் எல்லோரும் பிறருக்காக வாழ்பவர்கள். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று. ஆமாம், வள்ளுவர் அழகா சொன்னார், இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல். தர்மபுத்திரனை வச்சு தான் எழுதுறார். துரியோதனனுக்கும் நன்மையை செய்தான் தர்மபுத்திரன். என்ன கேட்கிறார், உனக்கு என்ன வரம் வேண்டும்னர். உடனே தர்மபுத்திரன் என்ன கேட்டார், மகரிஷே, என் சகோதரன் துரியோதனன் அறியாமையினால் உங்களிடத்திலே அப்படி வரம் கேட்டு விட்டான், இங்கு வந்து உணவு உட்கொள்ளணும் என்று. தாங்கள் கோபத்தில் எந்த ஒரு சாபத்தையும் என் சகோதரன் துரியோதனனுக்கு கொடுத்து விடாதீர்கள் என்று கேட்டான். வளையா செங்கோலன் அவன் அரசாட்சியில் இல்லாவிட்டாலும் அந்த தகுதி உள்ளவன். அதைத்தான் சொல்லுகிறார். அப்பொழுது கண்ணிலே நீர் வடித்தார் துர்வாசர். ஏ தர்மபுத்திரா, உன்னை போல ஒரு உத்தமனை நான் பார்த்ததில்லை, ஒரு உத்தமனை கண்டதில்லை. உனக்கு துரோகம் நினைத்த அந்த துரியோதனனுக்கும் நல்லதை நினைக்கிறாயே, வரப்போகிற பாரத யுத்தத்தில் உனக்குத்தான் வெற்றி கிடைக்கும்னு வாழ்த்தினர். பார்த்தீர்களா, தர்மபுத்திரன் வாழ்த்து பெறுவதற்கு இப்போ உதவி பண்ணது துரியோதனன். இதை அழகாக அவன் கேட்டு கொண்டிருக்கலாம், கேட்கவில்லை. அவன் தர்மபுத்திரனுக்கு கேடு நினைப்பதாக நினைத்து கொண்டு தனக்கு கேட்டை சம்பாதித்து கொண்டான். ஆமாம், பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும்னா வள்ளுவன். இந்த வள்ளுவருடைய 7 சீரில் படியுங்கள், உன்னை எடுத்து விட்டால் அர்த்தமே போய்விடும். தாமே வரும்னா நீ தேடிக்கொண்டு போக வேண்டாம். இப்போ துரியோதனன் தேடிக்கொண்டே போக வேண்டாம், அந்த பாபம் தேடிக்கொண்டு வந்து தான் அவனை கொன்றது. அதைத்தான் எல்லோரும் உணர வேண்டும். வரப்போகிற பாரத யுத்தத்தில் எனக்கு வெற்றி கிட்டணும்னு துரியோதனன் வாங்கி கொண்டிருக்கலாம். இப்பொழுது இந்த துர்வாசர் கதையிலிருந்து நாம் என்ன தத்துவம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணுங்கள். பஞ்சபாண்டவர்கள் பக்தர்கள், சூரிய பகவான் கிருபையில் அக்ஷய பாத்திரத்தில் சாப்பிடுகிறார்கள். அந்த சூரியனாக இருப்பதும் நாராயணன்,
மற்றொன்று, நாராயணன் தான் கிருஷ்ணனாக வந்திருக்கிறான். அவர்கள் கிருஷ்ணனையே எப்பொழுதும் வழிபாடு செய்பவர்கள். மற்றொரு கருத்து, கிருஷ்ணனுடைய கிருபை இவர்களுக்கு எப்பவும் இருக்கிறது என்பதை எடுத்து காட்டுகிறான் கிருஷ்ண பரமாத்மா இந்த துர்வாசர் மூலமாக. துர்வாசர் பாருங்கள், 1000 சீடனோட வந்தார். உணவு கொடுப்பது என்பது அந்த காலத்திலே 1000 பேரோடு இப்படி வந்தால் உணவு கொடுப்பது மிக மிக கடினம். ஆமாம், சமைப்பது. அவள் அட்சய பாத்திரத்தை கவிழ்க்காமல் இருந்திருந்தால் கொடுத்துருக்கலாம். இதே இந்த காலமாக இருந்தால் கவலைப்பட மாட்டான். ஃபோன் பண்ணால் மெஸ்ஸிலேருந்து வந்துடும், 1000 பேருக்கு சாப்பாடு தயாராகி வந்துடும். அதனால தான் இந்த காலத்தில் இப்படிலாம் சோதனை நடக்கிறதில்ல. அந்த காலத்தில் நடந்ததுன்னா செய்ய முடியாத இருக்கக்கூடியது. இப்பொழுது பாருங்கள், வனத்திலே இருக்கிற பஞ்சபாண்டவர்களை அப்படியே ஒழிக்க வேண்டும் என நினைத்தான். அதனால் தெரிந்து கொள்ளுங்கள், யாரும் இந்த பூமியில் நல்லவர்களை ஒழிப்பதோ நல்லதை ஒழிப்பதோ இயலாது. அதைத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும். பஞ்சபாண்டவர்கள் இப்பொழுது வனத்திலே பாருங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். துரியோதனன் என்ன செய்தான்? காளமா முனிவர்னு ஒரு முனிவரை அழைத்தான். பாண்டவர்களை எப்படியேனும் கொன்றுவிட வேண்டும் என கூப்பிடுகிறான். மொத்தம் அஸ்வமேத யாகம், உத்தரகாமேஷ்டி யாகம், ராஜசூய யாகம், அபிச்சார யாகம். இந்த அபிச்சார யாகம் என்பதை செய்தது துரியோதனன் தான், வேற யாரும் செய்யலை. காளமா முனிவர்னு ஒரு முனிவரை வைத்து இந்த யாகம் செய்ய போகிறான். செய்து ஒரு பூதத்தை கிளப்பி பஞ்சபாண்டவர்களை வனத்திலேயே கொன்றுவிட வேண்டும் என தீர்மானிக்கிறான். துரியோதனன் தீர்மானிக்கலாம், பகவானுடைய அருள் இருக்கும்பொழுது அவர்கள் என்ன செய்ய முடியும்? அந்த காளமா முனிவரை கூப்பிட்டான். முனிவர் சொன்னார், நாம் அனுப்புகிற பூதம் பாண்டவர்களை கொல்லாமல் திரும்பி வந்து விட்டால் அது என்னை கொன்று விடும்னு சொன்னார். நீங்கள் யாகம் பண்ணலைன்னா நாங்கள் கொன்னுடுவேன்னா. அப்போ அவருக்கு முனிவருக்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம உயிர் போகிறது. அதனால் இவன் கையில் போகணும், இல்லை பூதத்தின் கையில் போகணும்னு. இந்த காளமா முனிவர் அபிச்சார யாகம் பண்ணுற இந்த சமயத்திலே பாண்டவர்கள் ஒரு ரிஷியுடைய யாகத்தை காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள். இங்கும் பாருங்கள், ராமாயணத்திலே மான் வந்தது போல் இங்கும் மான் வருகிறது. யமதர்மன் மானாக வருகிறான் இந்த யாகத்தை கெடுப்பதற்கு. மானாக வந்தான். அந்த யாகத்தை கெடுக்க வந்தபோது 5 பேரும் பாண்டவர்கள் துரத்தி வருகிறார்கள். யமதர்மன் இப்போது ஒரு குளத்தை, விஷம் தோய்ந்த குளத்தை நிர்மாணம் செய்து அங்கு மறைந்திருக்கிறான் யக்ஷனாக. சகதேவன் வருகிறான், நீரை குடிக்கப் போனான். நான் கேள்வி கேட்கிறேன், பதில் சொல், இல்லை என்றால் நீ இறந்து விடுவாய் குடித்தால். அவன் உயிரை விட்டான். நகுலன் உயிரை விட்டான். அர்ஜுனன் உயிரை விட்டான். பீமன் உயிரை விடுவதற்கு முன்னால் இந்த குளத்திலே இருந்த நீரை குடித்தோம், உயிரை விட்டோம்னு மணலிலே எழுதி அந்த நீரை குடித்து உயிரை விட்டான். தர்மபுத்திரர் வந்தார், மயக்கம் போட்டு விழுந்தார். அவர் உயிர் போகலை. இப்போ காளமா முனிவர் அனுப்பின பூதம் வந்தது. எல்லோரும் இறந்து கிடக்கிறார்கள் என்று பார்த்து திரும்பி போய் முனிவரை கொன்று விட்டது. ஒரு கால் ஆவி மாண்டவர்கள் பின்னும் பின்னும் மாழ்வரோ என்று அந்த முனிவரை அடித்து விட்டு இறங்கியது. அப்பொழுது தர்மபுத்திரன் மயக்கத்திலிருந்து எழுந்தான். யக்ஷன் கேள்வி கேட்கிறான். யக்ஷனாக இருப்பது யமதர்மன், அவருடைய பையன்தான் தர்மபுத்திரன். இப்பொழுது அப்பா கேள்வி கேட்கிறார், மகன் பதில் சொல்லுகிறான். 108 கேள்வி. நம்மால் முடிந்தளவு பார்ப்போம். இப்பொழுது வினாடி வினா நடத்துகிறார்கள். நடந்ததை கேட்கிறார்கள், சொல்ல தெரில. ஆனால் அன்றைக்கி தர்மபுத்திரன் இன்றைக்கும் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறான். 108 கேள்வி கேட்கிறான். என்ன கேள்வி என்று பார்ப்போம். வசுதேவ சுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் என்று கூறி இந்த அளவில் திருநிறைவு செய்கின்றேன்.